சவாரிக்காண்டி ஒரு 1 ஹவராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. ஆனால் சவாரியே வரலங்க. அப்போ தான் என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தான், இந்த மாதிரி ஆவடி அப் அண்ட் டவுன் சவாரி இருக்குன்னா கோயம்பேடு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரணும். அடடே சூப்பர்றான்னு சொல்லிட்டு அந்த சவாரியை போய் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, எங்கள் அம்மா ஞாபகம் வந்தது. என்னென்னா எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது போர் அடிக்குது அப்படின்னாங்க. ஃபோன் பண்ணி ரெடியாக இருமா வாமா போகலான்னு சொல்லிட்டு அம்மா வீடை நோக்கி நான் போயிட்டு இருந்தேங்க. ஆவடி தாங்க என்னோட அம்மா வீடு. எங்கள் அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, நீ போனால் என்னையும் கூட்டிகிட்டு போடா அப்படின்வாங்க. ஆனால் நம்ம வெயிலில் நம்மளால் தாங்க முடியாது. சரி ஓகே இன்னைக்கு அப் அண்ட் டவுன் சவர்னால நான் அம்மாவை ஏற்றிக்கலான்றதுக்காண்டி வந்துட்டேன். இந்த லோடு தாங்க இன்றைக்கி நான் ஏற்றிட்டு போகிறேன். அங்கேருந்து எனக்கு ஒரு லோடு ரிட்டர்ன் வருங்க. நம்ம அந்த லோடையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். எங்கள் அம்மா ரெடி ஆகிட்டாங்க. சரி ஓகே நானும் ஃபோன் பண்ணி வெளியே வாமான்னு வந்துட்டாங்க. இப்போ நான் எங்கள் அம்மாவை ஏற்ற போகிறேன். நீங்களே பாருங்கள், இவங்க தான் எங்கள் அம்மா. ஏற முடியாமல் ஏறுறாங்க. ஆனாலும் நான் வரேன், வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கேட்டேன். டெய்லி இப்படியே வந்துடுறியாம்மா அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மாவுக்கு சிரிக்கிறாங்க. எதனால் சிரிக்கிறாங்க, நீ கூட்டிகிட்டு போனால் நான் கண்டிப்பாக வரேன்னாங்க. ஆனால் நம்மளால் கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா செம்ம வெயிலுங்க. வெயில் சுத்தமாக தாங்காது. அம்மா கிட்ட எடுத்து சொன்னேன், பரவாயில்லன்னாங்க. இருந்தாலும் வேணான்னு தான் அம்மா கிட்ட சொன்னேன். இப்போ தான் லோடு நம்மளுக்கு இப்போ இறக்கி முடிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் இது எந்த அப்பார்ட்மெண்ட்டை உங்கள்கிட்ட கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். கோயம்பேடு மெட்ரோ ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும் புதுசாக கட்டுற அப்பார்ட்மெண்ட்டு. கிட்டத்தட்ட ரோகிணி தேட்டர் பக்கம் தாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் இப்போ தான் நியூவாக பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. கஸ்டமர் லாஸ்ட் வுட் ஐட்டம் இறக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற வேண்டியதுதான். கஸ்டமர் ஏற்றியும் முடிச்சிட்டாங்க. ஒரு தடவை நம்மளும் செக் பண்ணியாச்சு. கஸ்டமர்கிட்ட கேட்டால் அவங்களும் செக் பண்ணிட்டாங்க. ஏன்னா வேறு எதாவது மிஸ்ஸிங் ஆயிடுச்சுன்னா ரிட்டன் நம்மளால் வர முடியாது. அம்மா வந்து கடைசி வரைக்கும் வண்டி விட்டு இறங்கல. ஏன்னா அவங்களுக்கு கால் வெளியே முடிஞ்சிச்சு. நம்மகிட்ட சொன்னால் சரி போகலாமா. நான் என் வாழ்க்கையில் டெய்லி நடக்கிறதாங்க நான் வீடியோவாக போடுறேன். மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.